சரி வரேன் சரி வரேன். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி எப்படி சுகமா? நல்லா இருக்கேன். நல்ல 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 வாடி வேண்டு எப்படி சுகம்? நல்ல சுகம் இருக்கிறோம் சார். என்ன மாதிரி எங்கட விஷயம்? வீட்டுல எல்லாம் சுகம்? வீட்டுக்காரர் எல்லாம் சுகம். எல்லாம் நல்ல நல்ல நல்ல. சாப்பாடு முடிஞ்சுது? எல்லாம் முடிச்சு. ரைட்டா. எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் பெரியதோர உங்களோட ஃபைல் விஷயம் என்னட்ட சொன்னது. ரைட் ரைட். உங்களோட கதைக்க சொன்னது. அதுதான் நான் வந்தது. அங்க கதைக்கெல்லாம் தானே மிச்சம் ஆக்கள். அதுதான் நாங்க இங்க பாக்கல கதப்பம்னு சொல்லி உள்ளால செய்யற வேலை தானே. அதான் சார் நான் வந்து இருந்தேன். அதான் உங்களுக்கு தெரியும் தானே மேட்டர். அப்ப வந்து உங்களோட தம்பின்ற ஃபைல் வந்து கீழே இருக்கிறது. அதை வந்து மேலே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேணும்னு தெரியும். அந்த சப்போர்ட்டை நாங்க கொஞ்சம் பெரிய துறைக்கு கொடுத்தா தான் அவர் வந்து மேலே எடுக்கிறார். சார் உங்களுக்கு முதல் கொஞ்சம் சந்தனம் தானே சார்? அது எனக்கு சின்ன துறைக்கு. நீங்க இப்ப பெரிய துறைக்கு கொடுக்கணும் கொஞ்சம் பெருசா. பெரிய துறைக்கு கொடுக்கறது ஓகே. அவருக்கு மேலே இன்னொரு இருக்கிறாரு இல்ல அவர் தான்? இல்ல பயம் வேணாம், அது அவரோட சரி. இது நீங்க என்ன சப்போர்ட் பண்ணிடுது. இப்ப அவருக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றது பயில் மேல வார வேலை எடுத்து வச்சிருவீங்க வந்து அது அவங்களுக்கு முடியும். நீங்க பயம் வேணாம். அப்ப வேற இப்ப இவ்வளவு நாள் ஆகும். அது உங்களெல்லாம் இருக்குது சண்முகம். நான் திரும்ப திரும்ப சொல்றது உங்களெல்லாம் இருக்கு. நீங்க எவ்வளவு வேகப்படுத்தி கொடுக்குறீங்களோ அவ்வளவு வேகமா பயில் மேல வரும். பெரிய தூரம் எவ்வளவு கணக்கா எதிர்பார்ப்பாரு என்னமே? அது நீங்க உங்களோட வசதியை பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் தெரியும் தானே. இப்ப பொருளாதாரம் எல்லாம் இயங்கி இருக்குதானே, நாட்டுல மிச்சம் செலவு தானே. அப்ப அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பாங்க. இல்ல விளையாண்ட ஒரு கணிப்பு சார் இருந்தா தானே நாங்களும் ஒரு செய்யுங்க. சண்முகம் என்ன உங்களுக்கு தெரியாத நாட்டு நேச்சர். இல்ல உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு இருக்குதானே. என்ன நீங்க இப்படி சொல்றது? இல்ல இருக்குதான் வெளிநாட்டு தொடர்பு அங்க உழைக்கிறது தானே நீங்கள் பார்த்து செய்யறது. இருக்குதான். இப்ப உங்களுக்கும் தந்து அங்களையும் தந்து கொடுக்கறதா கொஞ்சம் நான் எங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குல்ல பார்த்து தானே செய்யணும் சார். பரவாயில்ல பார்த்து செய்யுங்க. இது நீங்க செய்ய முடியாத ஒரு வேலை அவர் செய்து தாரதா இல்ல? அது உங்களுக்கு தெரியும். எது பண்ணி முடிப்பாங்களா? அதெல்லாம் அவர் செய்ய. அதுக்கு நான் கரண்ட். அதுதான் அவர் என்ன இப்படி அனுப்பினது. அவங்களோட பேச சொல்லி அவர் தான் சொன்னது. நீங்க என்ன முதல் சப்போர்ட் பண்ணினது தானே. இப்ப அவரை சப்போர்ட் பண்றது நாங்க மேட்டரை முடிக்கிறது. அவரை சப்போர்ட் பண்றோம். ஓகே 2 கிலோமீல முடிச்சு தருவாரு. மிச்சம் முடிச்சு தருவார். பயம் வேணும். நீங்கள் இதை சீக்கிரமா செய்து தந்தா தான் எங்களுக்கு அடுத்ததும் வேற விஷயங்களும் இருக்கு. அது நீங்க என்னட்டே கொண்டு வாங்க. அதெல்லாம் நாங்க முடிச்சு தாரது. அது கரைச்சல் இல்லை. பெரிய தூர பணத்தோட நிப்பாட்டிட்டு வர இல்ல போத்திருக்கிறதுல கேட்கிறாரு. அது உங்களோட விருப்பம். அது சந்தோஷமா நீங்கள் ஏதாவது கொடுக்கறதுனால அது சைட்டால கொடுக்கறது தானே. அது வளமை தானே. அது உங்களோட விருப்பம். நீங்க பாத்துக்கிட்டு ஏதாவது செய்யுங்க. அது என்ன பெருசா முடிய போகுது அவங்களுக்கு தெரியும். இல்ல உங்களுக்கு ஓரளவு தெரியும் தானே பெரிய தூரம் எவ்வளவு எதிர்பார்ப்பேன். பார்த்து செய்யுங்க. அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பாத்துங்க செய்யுங்க. சண்முகம் உங்களோட 5 லட்சம் நீங்க 5 லட்சம் கொடுக்க போறீங்களா? இல்ல உங்கள்கிட்ட 1 லட்சமோ 2 லட்சமோ ஏதோ வசதியை செய்யுங்க. இப்ப உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டை விட கூட டபுள் மடங்கோ மடங்கோ. நான் சின்னதோட எனக்கு சின்ன கொடுத்தா அவருக்கு கொஞ்சம் டபுள் மடங்கு பெருசா தானே கொடுக்கும். அப்பதானே பயில் மேல வரும். அது ஐசி விஷயம் பெரிய விஷயம் தெரியும் சார். அது பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கு சண்முகத்துக்கு விஷயம் விளங்கு அமௌண்ட் தானே கேட்கணும். அவங்கள்ட்டையும் போன் பண்ணி காசுன்னு கேட்டா அவங்களும் சின்ன பிரச்சனை. அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு கோலை அடிச்சிங்கன்னா கலவண்டா கிலோவில் வர்றது. நீங்க ஏன் கவலைப்படுறது? கவலை வேணாம், பயம் வேணாம். அலுவலம் முடிக்கிறோம். பெரிய துறையை கவனிக்கிறோம். ஓகே சண்முகம் டன். அப்புறம் சரி இப்ப இதுக்கு வேற அது ஓகே ஓகே அது பார்த்து செய்யலாம். பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்னொன்று கதைக்கணும். என்ன அது நாங்க அடுத்த சந்திப்புல கதை இதை முடிச்சு முதல்ல ஒன்றை முடிப்போம். பெரிய தரைக்கு தலைக்கு மேல வேலை இல்ல. இதை நீங்கள் நீட்டா முடிச்சாதான் நான் அடுத்ததையும் கொண்டுலாம். பயம் வேணாம். அது நான் முடிச்சு தாரது. நீங்க சின்ன துறைய நம்புறது, நாங்க முடிக்கிறது. நான் பெரிய துறைக்கு கரைச்சல் கொடுத்து உங்களுக்கு முடிச்சு தாரது. பயம் வேணாம். சரி ஓகே ஓகே சரி ஓகே. நாளைக்கு சந்திப்போம். போயிட்டு வாங்க.
என்னடா இவங்களை விட்டு காசு காசா